அதுக்கு கூடுதல் விளக்கமும் சொன்னாங்க. அதாவது வந்து அல்லாஹ் வந்து மகன் இல்லைன்னு சொல்றான், அல்லாஹ் தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நீங்க என்ன செய்தி சொல்றீங்கடா, அன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதாவது வந்து மசீஹ் வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளை, உசைர் அல்லாஹ்வுடைய பிள்ளை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தனால அல்லாஹ் அதை மறுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய வாதத்திலே நீங்க முன்னாடி சொன்னீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதரா வரும்பொழுது அங்க உருவ பிரச்சனை இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுத்து வச்சிருந்தாங்க, அதை உடைக்க தான் ரசூல்லா வந்தாங்க என்று சொல்றீங்க. இப்ப பதில சொல்றீங்க உருவ பிரச்சனை இல்ல, அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியா தலீல் சொல்லலன்னு சொல்றீங்க. பிரச்சனை இருந்தது, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறனாலதான் அப்படியான வசனங்கள் நேரடியா இல்ல. அது ஒத்துக்கொள்ளாமல் உங்களுடைய மன விருப்பப்படி ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒரு நேரடியான ஆதாரத்தை கூட குர்ஆன் வசனத்தையோ ஹதீஸையோ சொல்லாமல் வாக்கியங்களாக சொல்லிக் கொண்டே போறீங்க. இப்பவும் கடைசியா கேட்கிறோம், ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லுங்க, இல்ல ஒரு ஹதீஸை சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு உருவம் இல்ல என்று சொல்லிருங்க. உங்கள்ட்ட ரெண்டு முரணான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உருவம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க, உருவம் ஒரு பிரச்சனை இருந்த ரெண்டு செய்தியவும் நீங்கள் இதே மேடையில சொல்லியிருக்கிறீங்க. அது முரணுக்குரிய பதிலையும் சொல்லுங்க, தலீல் ஒன்னே சொல்லிருங்க, அடுப்ப ஒரு திருப்தியா போயிருவோம் இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று வாதிக்க வந்தவர்கள் இறைவனுக்கு உருவம் இருக்குது அப்படின்னு இந்தாங்க வசனம், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு காமிச்சிட்டோம். ஹதீஸ்ல இறைவனுக்கு உருவம் இருக்கு என்று சலாசனம் சொல்லி இருக்கிறாங்க, இந்தாங்க காமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு உருவம் இல்லை நீங்க சொல்றீங்களே, நேரடியான ஆதாரம் தாங்க அப்படின்னு கேட்டா அது அர்த்தம் இருக்கு. இருக்குன்னு சொல்லவங்களும் இதுவரைக்கும் ஒண்ணு கூட தெரியலையே. குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் தந்தாங்களா? ஹதீஸ்ல அல்லாஹ்விற்கு உருவம் இருக்குது இப்படி விளங்குன்னு தானே சொன்னாங்க. அந்த விளக்கம் தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று அந்த வாசகத்தை தந்துட்டா யாரும் விளக்கம் சொல்ல முடியாதுங்க, அது நேரடியா போயிடும். அதனால நேரடியாக ஆதாரம் தராதவங்க நீங்க தெரியலங்கிறாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், அப்ப அந்த காலத்துல இறைவனுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னனால அல்லாஹ் மறுத்து சொன்னான். அப்ப நம்ம சொன்னோம், அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தானே இருந்தாங்க, அதனாலதான் மறுத்து சொல்லலங்கிறாங்க. இதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க? அல்லாஹ்விற்கா அவங்க செலவு வச்சிருந்தாங்க, மற்றதுக்கு செலவு வச்சிருந்தாங்க அப்படின்னாங்க. இப்ப நம்ம யாருக்கு பேச மற்றதெல்லாம் அது இலாக அல்ல இலாண்டு கற்பனைகள் பண்ணியிருந்தாங்க. நல்லா கவனிக்க, நீங்க மற்றதே எல்லாம் இலாக இல்லாத இலான்னாங்க, அல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க அல்லாஹ்வுக்கு அவங்க உருவம் வைக்கல, வேற இலாஹுக்கு தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப இதுல என்ன வழங்குது? அவங்க அல்லாஹ்வுக்குன்னு ஒரு உருவத்தை கற்பிக்கல, ஒரு விக்கிரகத்தை வைக்கல அப்படின்னு அவங்களே சொல்லிவிட்டு, அப்ப மாற்றமான கருத்தை வச்சா எப்படி? அல்லாஹ்வுக்கு தான் உருவம் வைக்கல நீங்களே சொல்லிவிட்டீங்களே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லால் அல்ல செயலால் காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் ஹதீஸ் தான், அவருடைய செயலும் ஹதீஸ் தான், அவர்களுடைய அங்கீகாரமும் ஹதீஸ் தான். சொன்னாதான் செய்வோம், செஞ்சா கேட்க மாட்டோம். உண்மையில தூக்கி போட்டு உடைச்சது எதுக்கு? கூடாதுங்கிறதுனால தானே. இதுக்கு மாற்றம் ஒண்ணு இருந்தா அங்க விளக்கி இருப்பாங்களா இல்லையா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் விளக்கல? இல்ல உருவம் இல்ல, செஞ்சில காமிக்கிறாங்க. சொன்னாலும் ஹதீஸ், செய்தாலும் ஹதீஸ். ஒரு ஆதாரம் வைக்கல நாங்களா? அப்ப லைச கமிதிலே செய்யும் அப்படிங்கிறது குர்ஆன் வசனம் இல்லையா? வலைமுக்குள்ள குபனாகுங்கிறது குர்ஆன் வசனம் இல்லையா? அது ஆதாரம் தான். நேரடியான ஆதாரம் இருக்காங்க, நேரடியான ஆதாரத்தை நீங்க தந்தீங்க நல்லா இருக்கிறாங்கிறதுக்கு. இப்படி விளங்குது இப்படி இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதனால இது எனக்காவது ஆதாரத்தில் தெளிவா சொல்லலாம். ஏன்னா ஹதீஸ் சொன்னது செய்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு உடைச்சாங்கன்றால அவங்க செஞ்சது ஹதீஸ் உருவம் இல்ல. வேற என்னங்க? மறுபடியும் சொல்லக்கூடாது. இல்ல வேற என்ன வரலன்னு சொல்லி காட்டலாம், சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அதான் ஒரு கேள்வி கேட்க 2-3 கேள்வி வந்தா உனக்கு இயற்கையா விடுபடும். மறுபடியும் ஆடியன்ஸ் மறுப்பு சொல்லக்கூடாதுமா. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப கேட்டவரே கேட்கலாம், இல்லாட்டி கேட்க விடுபட்டவரை அடுத்த கேள்வியாளர் கேட்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒப்பந்த மீறல் உட்காருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கேள்விதான், உட்காருங்க. அடுத்த ஆட்ட சொல்லி கேட்க வைங்க. நாங்க ஆளுக்கு பேசினா ரசம் நல்லா இருக்காது. சும்மா நல்லபடியா முடியணும்னா கேள்வி கேளுங்க, பதில் திருப்தி அல்லாட்டி சும்மா இருந்துக்கிறங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி ஜமாலி உஸ்தாத் அவர்களுக்கு. இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விவாதம் சுன்னத்துல் ஜமாத் ஐக்கிய பேரவையினுடைய சார்பாக இறைவன் உருவமற்றவன், டிஎன்டிஜே சார்பாக இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற மைய பொருளை வைத்து வாதாடி கொண்டிருக்கிறோம். ஒரு முஸ்லிக்கினுடைய ஒப்புதல், கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கம்பனே உனை மறைவேன் என்று அவன் சொல்லுகிறான். சிலை என்பதும் விக்கிரகம், அதே போல கற்பனையாக உன்னை வடிவமைத்து அதை ஆராதனை செய்வதும் அதுவும் விக்கிரகம்தான். அது சிறுக்கான ஒரு காரியம். நான் இந்த இடத்திலிருந்து கேட்பது என்ன, உருவமற்றவன் என்று சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்தின் சார்பாக உருவம் உடையது, இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவர்களை முஷ்ரிக்கீன்கள் என்று டிக்ளேர் பண்ணலாமா? அன்பு சகோதரர்களே, இந்த மாதிரி கேள்வி அலோவ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது மாதிரி தான் நம்மளும் கேட்போம். நீங்க கேள்வி கேட்பது விளக்கத்தை தெரிவதற்கு கேட்கணுமே தவிர இது சரியான்னு இந்த மாதிரி கேட்கறதா இருந்தால் நம்ம அது மாதிரிலாம் கேட்க கூடாது கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம். நீங்க கேட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது மாதிரிதான் கேள்விகள் வரும். அப்புறம் பிரச்சனை எங்களை குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. ஒரு ரூல்னா ரூல் படி எல்லாரும் போகணும். இது கேள்வியா? இது தலைப்புல உள்ளதா? இதுக்கு என்ன உண்டுங்கிறீங்களா இல்லங்கிறீங்களா? அதை சொன்னீங்க, இதை சொன்னீங்க, அது அனுமதிக்கலாம்னா அனுமதிக்கலாம் சொல்லுங்க. அனைவருக்கும் அனுமதிக்கணும், அப்ஜெக்ஷன் பண்ணக்கூடாது. நாங்க இங்க பேசிக்கிறோம், யாரும் பேச வேணாம். நாங்க பாத்துக்கிறோங்க, நீங்க பாத்துக்கிறீங்க. நீங்க உட்காரு, யாரும் நாங்க பாத்துக்கிறோம். நம்ம சைட்ல யாரும் பேசக்கூடாது, பாருங்க. இப்ப கேள்வியில ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, எப்படி கேள்வி அமையணுங்கிறதுல ஒரு விஷயம் இருக்கு. அது உங்களுக்கு வாசித்து காண்பிக்கப்பட்டது. அதை நானும் சொல்றேன். கேள்வியில் தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டதுனால இது நம்முடைய கேள்வி இன்னொருடைய உள்ளத்தை பாதிக்கும், அது வேதனை உண்டாக்கும். அப்படிங்கறது தவிர்த்துக் கொள்வதுதான் முறை. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் காயல் பட்டணத்தை சார்ந்தவன். என் பேர் MK சாம் ஷிஹாபுதீன். நான் நேற்றிலிருந்து காலையிலிருந்து இன்று வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு இடத்திலும் நேரடியாக உருவம் உண்டு என்பதற்கு நான் விளக்கத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இப்படி அது இதன் மூலம் இப்படி விளங்குகிறோம் தான் நம்ம தெரிஞ்சதே ஒழிய டைரக்டா குரான்ல சின்ன ஒரு ஆயத்து அல்ல ஹதீஸ்ல ஒரு சின்ன இது டைரக்டா எடுக்கணும், அது மாதிரி எதுவுமே நான் சொன்னது இல்லை. அது சகோதர பிடி அவர்களுக்கு கேட்கிறேன். அன்பு சகோதரர்களே, முதலாக நான் எடுத்து வைத்த ஹதீஸிலேயே